வணக்கங்க. நம்ம இப்போது ஜாதி மல்லி செடி வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. நான் இதை ஒரு சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி வச்சு 1 வருஷம் ஆகுதுங்க. ஏதோ ஒரு அங்கங்கே நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பூ பூக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த செடியை நாங்கள் மாடி மேலே ஏற்றி விட வேணாம் சொல்லி கட் பண்ணி விட்டுறோங்க. கட் பண்ணி விட்டால் தான் நிறைய துளிர் வைக்கும், கீழே நல்லா அடர்த்தியாக வரும். அதனால் கட் பண்ணி விட்டுட்டோங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டுருக்கோங்க. நல்லா துளிர் வருங்க. இதுக்கு நம்ம உரம் ஆட்டோட எரு, மாட்டு எருவு, அப்புறம் வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து நம்ம இது களைக்கட்டால் வேரை சுற்றி பறிச்சுட்டு இந்த உரத்தெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி வந்தோம்னா நல்லா பூக்குங்க. நல்லா அடர்த்தியாகவும் செடி வளர்ந்து எவ்வளோ அடர்த்தியாக செடி வருதோ அந்த அளவுக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிருங்க. நம்மளுக்கு என்ன தான் கடையில் வாங்கி பூ வச்சாலும் நம்ம தோட்டத்தில் பூத்த பூ தலையில் வைக்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு வாசம் அப்படி இருக்குங்க. தோட்டத்துக்கு வந்தாலும் நான் தூங்கி எழுந்து வந்தேன்னா நேராக செடியை தாங்க பார்ப்பேன். அது எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். இந்த ஆட்டு எருவை ரோட்டில் கொட்டி வண்டி போய் நசுங்கின பிற்பாடு இது கூட வேப்ப முன்னாக கலந்து வைக்கணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.